கர்நாடகாவில் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அர்ஜுன் தாஸ். அவருடைய மனைவி அனபின், இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் ஸ்கூல் போகிற வயசில். இவங்களுடைய அண்ணன் யோகி பாபு, அம்மா வடிவகரசி. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்கள தேடி வருது. அதுக்கு இவங்க அசைவு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஏன் கர்நாடகாவுக்கு போய் ஹோட்டல் வச்சாங்க? இந்த 4 பேரும் அவங்க சொன்னதை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய முன் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மணி லாண்ட்ரி மூவி தான் இது. இதில் காமெடி இருக்குது, ட்விஸ்ட்டும் இருக்குது, அங்கங்கே சின்ன சின்ன எமோஷனலும் இருக்குது. 2 லைன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, பணத்தினால் ஏமாறப்பட்ட இந்த குடும்பம் மீண்டும் பணத்தை வச்சு ஏமாற்ற முயற்சிக்குது. அதில் இவங்க மாட்டிக்கிட்டாங்களா, தப்பிச்சாங்களா, அதனால் இவங்களுக்கு வந்த பின்விளைவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படம். அர்ஜுன் தாஸ் பில் போடுற வேலை பார்க்குறாப்புல. இவர் கூடயே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் விடிவி கணேஷ். அவர் அப்பப்போ ஸ்கூல் பையன் 1க்கு வருது 2க்கு வருதுன்னு போவான் இல்லையா, அந்த மாதிரி பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, எனக்கு வயிற்று வலிக்குது, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு விட்டுட்டு பில் எல்லாமே இவர் தலையிலே சுமத்திட்டு போவாப்புல. இவங்க 2 பேருக்கும் சீனியர் வந்து அருள்தாஸ். அவர் ஒரு ப்ரெஷர் பிடிச்ச ஆள். அர்ஜுன் தாஸ் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காப்புல. அதை கட்டணும்னா வேற வழி இல்லை, கல்லாப்பெட்டியில் கை வச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாப்புல. அதுக்கு சில புத்தகங்கள் எல்லாத்தையும் படித்து ஒரு இரும்பு குண்டை வச்சு ஒரு வேலையை ஒன்று செய்கிறாப்புல. பில்லில் வரக்கூடிய பணத்தை ஆட்டையும் போடக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்கு லக்கி பாஸ்கரை ஞாபகப்படுத்தும். அதில் அந்த ஹீரோ அந்த பேங்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி பணத்தை பேக்கில் உள்ளே போட்டுட்டு வெளியில் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான சீனை திரும்ப ஞாபகப்படுத்து இந்த காட்சி. இது போக இவருக்குள்ள ஒரு எமோஷனல். அனபீனா வந்து வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு பெரிய சுமையோட பணச்சுமையோட இருப்பாங்க. அவங்க பண்ணக்கூடிய ட்விஸ்ட் அதை கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி இருந்திருக்கலாம். சும்மா டிராமாத்தன மாதிரி தான் இருந்தது. யோகி பாபு அண்ட் வடிவகரசி சினிமா ஸ்டெண்ட் ஆர்டிஸ்ட் குடும்பம். ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு அது மூலிமா எவ்வளோ ஏமாற்றலாம், எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். ஸ்கேம் பண்ணுறதுக்காக இவங்க ஓல்டு பாய் கொரியன் படத்தை ரீமேக் பண்ணுறாங்கிற பேரில் ராதாரவிகிட்ட போய் சொல்லி அதில் நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணுறது. கொஞ்சம் இந்த அமெரிக்கன் ஹாலிவுட் மூவியில் ஈரான்ல இருந்து வெளியில் வரதுக்காக அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ஒரு படம் எடுக்க போகிறோம், அதுக்கான ஆர்டிஸ்ட் எல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை விட்டு வெளியில் வருவாங்க. எனக்கு இது பார்க்குறப்ப அது ஞாபகத்தில் வந்தது. ஸோ இந்த படம் ஒட்டுமொத்தமாக வந்து நீங்கள் சதுரங்க வேட்டை மாறி பட் அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டோல் மேட்ரு, அப்புறம் அந்த வாட்டரை வச்சு ஜென்ரேட்டரு, குறிப்பாக உள்ளே வெளியே, அதே போல் கிளைமேக்ஸில் சின்ன பையனுக்கு வச்ச ட்விஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் ஒரு ட்ராமாத்தனமாக தான் இருக்குது. மேபி இது வந்து ஊட்டிட்டியில் செம்மையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேட்டரில். ஒன்ஸ் நீங்கள் சதுரங்க வேட்டை மாதிரியான படங்கள் லைக் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.